அதிமுக பொதுச் செயலாளர் வந்து வேணான்னு சொல்லி அவர் வந்து வாக்களிப்பை வந்து இது பண்ணுறாரு. ஆனால் இவங்க வந்து ஆதரவு தெரிவித்து வாக்களிச்சிருக்காங்க. விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான எண்ணிக்கை இல்லாதனால அதிமுக வந்து அவர் கொஞ்சம் பேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து கலெக்ஷன் பண்ணது இப்போ பண்ண முடியல. சரி, அங்கே ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு ஒன்று அதுக்கு அதை பயன்படுத்தி அவர் நினைக்கிறாரு. சிவி சண்முகம் போய் அங்கே மைன்ஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் 11 தொகுதி கோவை அதில் இவர் மட்டும் ஜெயித்தார். 10 பேர் தோத்தாங்க. அதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி காரணமா? இவர் ஜெயிச்சது கூட எடப்பாடி பழனிசாமி காரணம். என்னன்னா, அவர் போய் 3 முறை பிரச்சாரம் பண்ணதுனால தான் வேலுமணி ஜெயிக்க முடியும். சிவி சண்முகம் போன முறை விழுப்புரத்தை தோத்தாரா இல்லையா? அப்படி விரட்டி விடப்பட்ட சிவி சண்முகத்தை தேவையில்லாமல் பதவி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அழுததுனால அவரை ராஜ்யசபைக்கு அனுப்புனவர் எடப்பாடி பழனிசாமி. உன்னை நம்பி ஒப்படைச்சி நீ சொன்னால வேட்பாளரை நிறுத்தி அங்கே தோத்துட்டு வந்துட்டு நின்றுட்டு நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன், அதனால எடப்பாடி பழனிசாமி வந்து தோல்விக்கு பொறுப்பேற்கணும்னா அவங்க நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வந்து குறை சொல்லணுன்றது இல்லை, இவங்களுக்கு பதவி வேணும். அதுக்கு விஜய் ஆதரிக்கும். அவர் ஆட்சி நடத்துகிற முதலமைச்சராக இருக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராகிட்டார். சிவி சண்முகத்தை பார்க்க சொல்ல சூட்கேஸ் இது சோஃபா எதுக்கு வந்தது? புஷ்பா படம் மாதிரி சோஃபாவை எதுக்கு கொண்டு வந்தாங்க? விஜய் வந்து குதிரை பேரத்தால் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. நீங்கள் வந்து நான் தயங்கியோ பயந்தோ சொல்ல, சட்டப்படி குதிரை பேரம் நடத்தி தான் விஜய் வந்து வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்காரு. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு ஆவடிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ அதிமுகவில் நடக்கிற விஷயங்கள்லாம் பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவமாக இருக்குது சார். ஒரு 25 பேர் பிரிஞ்சு அதிமுக பொதுச் செயலாளர் வந்து எதிர்த்து வாக்களிக்கிற வேணான்னு சொல்லி அவர் வந்து வாக்களிப்பை வந்து இது பண்ணுறாரு. ஆனால் இவங்க வந்து ஆதரவு தெரிவித்து வாக்களிச்சிருக்காங்க. இது அதிமுக தொண்டர்களை என்ன மனநிலைமைக்கு சார் இது தள்ளுது? இல்லை, அதிமுக தொண்டர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அதிமுக தொண்டர்கள் கட்சி வந்து கட்டுக்கோப்போடு இருக்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இந்த கட்சி எப்பவும் பயணிக்கும். அம்மா சொன்னது போல் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சி நிலைக்கணும், நீடிக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சரியாக செஞ்சிட்ருக்காருன்னு நம்புகிறாங்க. அதிமுக இயங்கிட்டு இருக்கு. அதிமுகவிலிருந்து ஒரு சிலர் விஜய்கிட்ட விலை போயிட்டாங்க. விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு போதுமான எண்ணிக்கை இல்லாதனால அதிமுக வந்து அவர் கொஞ்சம் பேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அப்படி வச்சுங்க, ஒரு எளிமையான மொழியாக இருக்குன்றது சொல்கிறேன். அதனால் அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. இவங்க அந்த பர்ச்சேஸில் வந்து அது பணமாக தரனாங்களா இல்லை பதவியாக தரனாங்களா? வேலுமணிக்கு ரொம்ப நாளாக வந்து கை அரிச்சிக்கிட்டே இருக்குது. உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து கலெக்ஷன் பண்ணது இப்போ பண்ண முடியல. அதனால் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் கனவில் இருந்தார். அது நம்ம அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ன உடனே சரி, அங்கே ஒரு வாய்ப்பு வந்ததுன்னு ஒன்று அதுக்கு அதை பயன்படுத்தி அவர் நினைக்கிறாரு. சிவி சண்முகம் மைன்ஸ் அவருக்கு வந்து அவரை வந்து இந்த நிலைக்கு உயர்த்தி வச்சது மைன்ஸு. அதனால் அந்த மைன்ஸு அங்கே கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு சொல்ல அதிமுக எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தால் வாங்கிடலான்னு நினச்சிருப்பார். இப்போது அதுக்கான வாய்ப்பு 5 வருஷத்துக்கு இல்லைன்ன ஒன்று 5 வருஷம் சும்மா இருக்க முடியாது இல்லை, கை அரிக்குமே. அதனால் போய் அங்கே மைன்ஸுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவர் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி காமராஜ் வந்து அவர் மேலே இருக்க ஊழல் வழக்குகள் மட்டும் இல்லை, அவர் ஒருத்தரை தவிர அந்த திருவாரூர் மாவட்டத்தில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை உள்ளவர். அதனால் அவருக்கு மறுபடியும் மந்திரி ஆகிற வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. அடுத்த வாடி ஜெயிப்போம் இல்லையோ இந்த 5 வருஷத்தையாவது பயன்படுத்தணும் அவர் நினைக்கிறாரு. அந்த குட்கா விஜயபாஸ்கர் மறுபடியும் சுகாதாரத்துறை அமைச்சராகி, தமிழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகி எல்லாத்தையும் ஏற்கனவே அடித்து வச்சுருக்க சொத்து பத்தாது, வந்திருக்க வழக்கு பத்தாது, அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக்கி செஞ்சால் தான் நாடு நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்க சொல்ல தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்து 2 பேரும் சேர்ந்து அம்மாவை கொடுத்தாங்க. அம்மாவை வந்து சீக்கிரம் முடிச்சு அனுப்புறதுக்கு இதையுமே அந்த ஆறுமுகசாமி விசாரணை கமிஷனில் கூட
விஜயபாஸ்கர் செஞ்ச சாதனையை இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வமும் விஜயபாஸ்கரும் சேர்ந்து தான் அம்மாவை சீக்கிரம் அனுப்பி விட்டாங்கன்ட்டு. அதனால் அப்படிப்பட்ட சாதனை படித்த விஜயபாஸ்கர் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருக்க முடியாதுல்ல. அதனால் அமைச்சராகணுன்றதுக்காக அங்கே பேரம் பேசி இது இவங்களுக்கெல்லாம் வந்து பின்புலமாக இருந்து பண்ணுறதுக்கு லீமா ரோஸ் இருக்காங்க. அங்கே ஒரு இவர் பத்திரப்பதிவு மோசடி விஜயபாஸ்கர். ஏன்னா 2 பேருக்கும் வித்தியாசம் தெரியும். இவர் வந்து குட்கா, அவர் வந்து பத்திரப்பதிவு. அடுத்தவனெல்லாம் சேர்த்து ஆட்டையை போட்டு அந்த வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வந்திருக்காரு. இப்படி அதே மாதிரி கேபி அன்பழகன், இந்த மாதிரி இவங்க எல்லாருமே அவங்க மட்டும் ஜெயிப்பாங்க. அந்த மாவட்டத்தில் வேறு யாரையும் ஜெயிக்க விட மாட்டாங்க. ஏன்னா வேறு யாருன்னா ஜெயிச்சா பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவங்கள மந்திரி ஆக்கிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இவங்க போய் கேஸாக போட முடியும். அதிமுக மெஜாரிட்டி இருந்ததுன்னா அவர் யாரையும் வேணால் முதலமைச்சர் நினச்சாருன்னா ஆக்கலான்றதுனால அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம மாவட்டத்தில் யாரையுமே ஜெயிக்கக்கூடாது. ஒத்தையாளாக போனால் அவருக்கு வேறு வழி இல்லைல்ல. இவங்களை வந்து தொடர்ந்து மாவட்ட செயலாளர் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ தொடர் தோல்வி, இந்த 11 தோல்விக்கும் இவங்களோட செயல்பாடுகள் தான் காரணம் இல்லைங்க. 11 தோல்வின்றதே வந்து இல்லை, அதிமுக தொடர்ந்து தோத்துட்டு வருது. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை மட்டும் குற்றச்சாட்ட முடியாதுல்ல. இல்லைங்க, போன 2021 எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்து தோல்வி. அது தோல்வியில் கூட 75 இடங்களில் வெற்றி பெற்ற கூட்டணி வெற்றி பெற்றது. 66 இடத்துல அதிமுக வெற்றி பெற்றது. அப்போ இன்னும் சொல்ல போனால் அப்போ ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, கூட பன்னீர்செல்வமும் கையெழுத்து முதல் கையெழுத்து அவர் கையெழுத்து. தோல்விக்கு ஒரு பொறுப்புன்னா வெற்றிக்கு யார் பொறுப்பு? அப்போ 75 பேரை ஜெயிக்க வச்சது அவர் தானே. மற்றவங்களை தோக்க வச்சது காரணம்னா, இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உறுதியாக தெரியும், அந்த தோல்விக்கு முழு முதல் காரணம் வேலுமணி. ஏன் வேலுமணியால் தோத்தோன்னா, உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் நகரங்களில் மாநகராட்சிகளில் மேயரும் நகரங்களில் நகராட்சி தலைவரும் வரவிடாமல், பேரூராட்சிகளில் தேர்தல் நடத்தாமல் கட்சி தொண்டன் பதவிக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து வச்சுட்டு அதிகாரிகளை வச்சுட்டு ரூம் போட்டு நோட்டு என்ன ஆளு வேலுமணி. ஏன்னா இவங்க தலைவராக இருந்தால் மேயராக இருந்தால் இவருடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு வராது. அதிகாரி இருந்தால் அதிகாரிகளை வச்சுட்டு ஒரு கொள்ளடிக்க முடியும்னு இந்த ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் எல்லாரையும் வந்து கட்சியை வந்து அழிச்சது. கட்சியில் இருக்கிற அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க அந்தந்த நகரத்தில் இருக்கிறவங்க பதவிக்கு விடாமல் தடுத்தவர் வேலுமணி. எல்லாம் இவர்கிட்ட தான், எல்லா கான்ட்ராக்டையும் இவர் தான் முடிவு பண்ணுவார், எல்லாத்தையும் இது. அதே மாதிரி இப்போ பண்ணலான்னு நினச்சிட்டு இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்த மாட்டாங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மறுபடியும் நம்ம கொள்ளைய ஆரம்பிச்சிடலான்னு தான் விஜய்கிட்ட போயிருக்காரு. 11 தொகுதி கோவை அதில் இவர் மட்டும் ஜெயித்தார். 10 பேர் தோத்தாங்க. அதுக்கு யார் காரணம்? எடப்பாடி பழனிசாமி காரணமா? இவர் ஜெயிச்சது கூட எடப்பாடி பழனிசாமி காரணம். என்னன்னா அவர் போய் 3 முறை பிரச்சாரம் பண்ணதுனால தான் வேலுமணி ஜெயிக்க முடியுது. ஆனால் சவால் விட்டார்ல, கோயம்புத்தூருக்கு வந்து பார் செந்தில் பாலாஜி நீ யாருன்னு கேட்டார்ல. 3 தொகுதிகள் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு சார் செந்தில் பாலாஜி. 3 தொகுதிகள் ஜெயிச்சு. அதான் அவ்வளோ சவால் விட்டார்ல. இங்கே வர முடியாது, ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அது அதிமுக கோட்டை, எங்கள் மண்டலம் 27 தொகுதியில் நான் வெற்றி பெற்று காட்டுறேன்னு சொன்னார்ல. எங்கே போய் காட்டினார்? அதுக்காக கொஞ்சமாவது அதுக்கு இப்போ இன்றைக்கி தோல்வியை பற்றி பரிசீலனை பண்ணோன்னா முதல்ல இதை பரிசீலனை பண்ணல. வேலுமணி பொறுப்பில் ஒப்படைச்சதுனால தான் கொங்கு மண்டலம் தோத்துதுன்ற உண்மையை சொல்லணும்ல. போன முறை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியினுடைய சாதனையால் ஜெயிச்சுது. அதாவது தன்னுடைய சாதனையாக சொல்லிட்டு திரிஞ்ச வேலுமணி இன்றைக்கி எத்தனை பேரை ஜெயிக்க வச்சார்? நீங்கள் இன்றைக்கி வந்து பேசுகிற சிவி சண்முகம் போன முறை விழுப்புரத்தில் தோத்தாரா இல்லையா 2021? அதுக்கு யார் காரணம்? இவருடைய நடத்தை தானே காரணம். அதிமுகவில் 66 பேர் ஜெயிக்கிறாங்க, இவர் தோக்குறாரு. அந்த மாவட்டத்திலேயே மயிலத்தில் ஜெயிக்குது நம்ம கூட்டணி, திண்டிவனத்தில் ஜெயிக்குது. ஆனால் விழுப்புரத்தில் இவர் தோத்தார்ல. அப்போ யார் காரணம்? இவரை நம்பி அங்கே ஓட்டு போட்டலாம் விரட்டி விட்டாங்கன்னு தானே காரணம். அப்படி விரட்டி விடப்பட்ட சிவி சண்முகத்தை தேவையில்லாமல் பதவி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அழுததுனால அவரை ராஜ்யசபைக்கு அனுப்பினவர் எடப்பாடி பழனிசாமி. அப்போவே பன்னீர்செல்வம் எதிர்த்தார். மற்றவங்கெல்லாம் எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும்னு கேட்டாங்க.
அப்போ எடப்பாடி பழனிசாமி இவருக்காக ஒரு சீட்டை நீ எடுத்துக்கோ, ஒரு சீட்டு சிவி சண்முகத்துக்கு கொடுக்கலான்னு சொல்லி இவருடைய கோட்டாவில் வாங்கி கொடுத்தாருல, அந்த ஒரு நன்றி உணர்ச்சி பண்ணி சிவி சண்முகத்துக்கு இருந்திருந்தா இன்னைக்கு இப்படி பேசிட்டு திரிவாரா? அன்னைக்கு சிவி சண்முகத்தை ராஜ்யசபை உறுப்பினராக ஆக்கலைன்னா இன்னைக்கு சிவி சண்முகம் எங்கே இருந்திருப்பார்? ஒரு நன்றி கெட்ட மனிதனாக இன்னைக்கு சிவி சண்முகம் மாறி இருக்காருன்னா என்ன காரணம்? மறுபடியும் மைன்ஸ் வந்துடும், நம்ம கொள்ளை அடிச்சிடலாம், மாவட்டத்தை விலை பேசி வித்துடலாம். இல்லை, தொண்டர்கள்லாம் அவரை மாற்றினதுக்கு பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடினாங்க. ஆமாங்க, விழுப்புரத்தில் இன்னைக்கு வந்து வளர்ச்சி பெறாமல் இன்னும் இருக்கு. அங்கே எல்லாரையும் எடுத்தேன் கவுத்தன் பேசுறது, யாரையும் மதிக்கிறதில்லை, பெரிய பண்ணையார் மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணுறது, இதையெல்லாம் வந்து கட்சியினுடைய நன்மை கருதி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முகத்தை பார்த்து எல்லாம் பொறுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு இல்லைன்னா ஒன்று கலந்து எழுதுறாங்கல்ல, இன்னைக்கு கட்சி ஒரு எழுச்சி வந்துருச்சுல்ல. இந்த நீங்கள் ஒவ்வொரு செய்தியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்க சுயநலத்துக்காக இருந்திருக்காங்களே தவிர கட்சிக்காகவோ அம்மாவுக்காகவோ இருந்ததில்லை. இன்னைக்கு இந்த போன தேர்தல் விடுங்க, இந்த தேர்தலில் ஒரு வருஷம் தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போனார்ல, ராத்திரியும் பகலும் ரத்தம் கக்கிற சூழ்நிலையிலும் போய் மைக்க பிடிச்சி நின்று பேசி ஒவ்வொன்றுங்க சவால் விட்டார்ல. இவங்க யார் எங்கே போனாங்க? அந்த மாவட்டத்திலேயாவது எல்லா தொகுதியிலும் போய் ஓட்டு கேட்டாங்களா? அங்கே நின்ன வேட்பாளர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சாங்களா? இவங்களெல்லாம் நிறுத்துங்க, நாங்கள் வெற்றி பெற வச்சிடறோன்னு சொன்னாங்களே, வெற்றி பெற வச்சீங்களா? அதுக்கு பொறுப்பேற்று இவங்க மாவட்ட செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணியிருந்தால் என்றைக்கும் மொத்த தொகுதிக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வகையில் பொறுப்பேற்கணும்னு சொல்கிறதுக்கு கேட்கறதுக்காவது தகுதி இருந்திருக்கும். நீ யார்? உன்னை நம்பி ஒப்படைச்சி நீ சொன்னால வேட்பாளரை நிறுத்தி அங்கே தோத்துட்டு வந்துட்டு நின்றுட்டு நான் மட்டும் ஜெயிச்சிட்டேன், அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்து தோல்விக்கு பொறுப்பேற்கணும்னா அப்போது இந்த கட்சி வந்து அவங்க குடும்ப சொத்தாக நினைக்கிறாங்க. சார், தொடர்ந்து அதிமுகவில் அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இப்போ இவங்க ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கே சார். பிரச்சனை இல்லைங்க, எல்லாம் அவன் பதவி ஆசைங்க. அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், கொள்ளடிச்சு கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கணும், அதனுடைய பாதிப்பை தொண்டை தாங்கணும். அவங்க நோக்கம் எடப்பாடி பழனிசாமியை வந்து குறை சொல்லணுன்றது இல்லை, இவங்களுக்கு பதவி வேணும், அதுக்கு விஜயை ஆதரிக்கணும். விஜய் ஆதரிக்கலைன்னா அவங்களுக்கு கிடைக்குமா? பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆசைப்படுறதா ஒரு தகவல்லாம் வருது. எடப்பாடி எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சி விஜயபாஸ்கரா இருக்கட்டும், பரவலாக பேசப்படுது. அது உண்மையிலே அவங்க ஆசைப்படுறாங்களா? அவங்க பிரதமர் பதவி கூட ஆசைப்படலாங்க, ஆனால் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும்ல. இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு மாவட்ட செயலாளராக அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு 4 கட்சிக்காரனை ஜெயிக்க வைக்க முடியாத நீ பொதுச் செயலாளர் என்ன இந்த பண்ணுவ? ஒரு பேட்டி கொடுக்க தெரியுமா இவங்களுக்கு? இது மட்டும் இல்லை, போன தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெண்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அதற்கு காரணம் சிவி சண்முகம். என்னன்னா, இவர் ஒரு நடிகையை குறிப்பிட்டு அவங்கள தருவாங்களான்னு கேட்குறாரு. அது ஒரு பேசு பொருளாகி அதை திமுக பிரச்சாரம் பண்ணுது, ஊடகங்கள் அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டை அண்ணா திமுக எதிராக கொண்டு வந்தது. இவர் மன்னிப்பு கேட்டால் கூட அதை ஏற்றுக்கலை, எல்லாரும் பேசு பொருளாக்குனாங்க. அப்போது ஒரு பெண்ணை வந்து இவர் இழிவுபடுத்தினார்ன்றதுனால, பெண்கள் முகம் சுளிக்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்ன்றதுனால அதிமுகவில் அது பாதிப்பு வந்தது நான் சொல்கிறேன். இப்போ விஜய் வந்து பிரச்சாரத்தில் வந்து அதிமுக பேரை கூட சொல்லலை, ஊழல் சக்தியெல்லாம் சொல்லி சொன்னார். ஆனால் ஊழல் சக்தியிலேருந்து சில அமைச்சர்கள் போனால் அவரை ஏற்றுக்கிறதுக்கு மனநிலைமை விஜய்க்கு இருக்கா? ஏங்க, விஜய் என்னவோ பெரிய யோகியா ஹரிச்சந்திரன் நீங்கள் நடத்திட்டு பேசுனீங்கன்னா நீங்கள் விஜய் வேணா அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனால் ஜோசப் விஜய் அதை சொல்லலை. முதலமைச்சர் ஜோசப் விஜய் வேறு, நீங்கள் அந்த கனவு உலகத்தில் சஞ்சரித்த நடிகர் விஜய் வேறு. இன்றைக்கி இருக்கிறவர் ஜோசப் விஜய். அவர் வந்து எப்படியாவது முதலமைச்சராக இருக்கணும், ஒரு கடைந்தெடுத்த பதவி வெறியராக மாறிட்டார். அவர் ஆட்சி நடத்தணும், முதலமைச்சராக இருக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போக தயாராகிட்டார். இன்றைக்கி சிவி சண்முகத்தை பார்க்க சொல்ல சூட்கேஸ் இது சோஃபா எதுக்கு வந்தது? புஷ்பா படம் மாதிரி சோஃபாவை எதுக்கு கொண்டு வந்தாங்க? இதே திருமாவளவனுக்கு அது போச்சு இல்லை,
அப்போது சோப்பா கலாச்சாரத்தை கொண்டு வந்தது புஷ்பா படத்தை வந்து இன்னைக்கு களத்தில் நடத்தி காட்டுறது விஜய் தானே. விஜய் வந்து குதிரை பேரத்தால் தான் முதலமைச்சராக இருக்கிறாரு. நீங்கள் வந்து நான் தயங்கியோ பயந்தோ சொல்ல, சட்டப்படி குதிரை பேரம் நடத்தி தான் விஜய் வந்து வாக்கெடுப்பு வெற்றி பெற்றிருக்காரு. நீங்கள் ஒரு பெரிய கணக்கெல்லாம் வேண்டாங்க, அன்பரசன் வந்து சாதாரணமாக சிந்திங்க. இந்த தேர்தலில் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? மக்கள் தீர்ப்பு விஜய்க்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கொடுக்கல. மக்கள் தெளிவான தீர்ப்பு கொடுத்தாங்க. விஜய்க்கு ஒரு பகுதி, திமுக கூட்டணிக்கு இந்தியா INDA கூட்டணிக்கு ஒரு பகுதி, அதிமுக NDA கூட்டணிக்கு ஒரு பகுதி, மூணாக பிரித்தாங்க. முதல் இடம் வந்து விஜய் கொடுத்தாங்க, ரெண்டாவது இடம் திமுக கொடுத்தாங்க, மூணாவது இடம் அதிமுக. இதுதானே உண்மை. திமுக கூட்டணியை உடைக்கிறாரு, காங்கிரஸை பிடிக்கிறாரு, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டை பிடிக்கிறாரு, அது வழியாக திருமாவளவனை பிடிக்கிறாரு, எல்லாத்தையும் பிடிச்சாரு. உண்டா இல்லையா? கூட்டணியை அவர் உடைச்சார். திமுக தலைமை ஏற்றுக்கல, திமுக தலைமை அதை அனுமதிக்கலை. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தாங்க, அதை மீறி அவங்க போயிட்டாங்க, அதனால் விட்டாங்க. அதுதான் உண்மையை தவிர திமுக ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக வந்து விஜய் ஆட்சி அமைக்க ஆதரவு தரலை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொன்னார்? NDA கட்சி கூட்டணி இருக்க எந்த கட்சியும் நாங்கள் சேர மாட்டோம், அழைக்க மாட்டோம், அவங்க ஆதரவு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னவர் தானே விஜய், ஜோசப் விஜய். அதுக்கப்புறம் என்ன செஞ்சார்? அமமுக ஆளை தூக்குனார். அதிமுகவிலிருந்து இந்த CV சண்முகம், வேலுமணி, காமராஜ், குட்கா, விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் சேர்த்து வச்சு, லீமா ரோஸை வச்சு இவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்களுக்கு மந்திரி பதவி தரேன், ஒவ்வொருத்தரும் இலாக்காவே சொல்லிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்க எல்லாம் இலாக்கா அந்த மந்திரி ஆகிட்டன்ற மிதப்பில் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர் இருக்காருன்னு கூட தெரியல அவங்களுக்கு. நம்ம மந்திரி ஆகிட்டோம் அதான் அப்படின்ட்டு இவங்க மிதப்பில் இருந்தாங்க. விஜயும் நம்மக்கிட்ட தான் ஆள் கிடச்சிச்சு, சரியான கைக்கூலிங்க கிடச்சிட்டாங்க, காசுக்கு விலை போகிற குதிரை இங்கே மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு விஜயம் தைரியமாக இவங்கள போய் பார்த்து கொடுத்தாரு தவிர எடப்பாடி பழனிசாமியை அவர் எந்த வகையிலும் ஒரு பொருட்படுத்தவே இல்லை. அதிமுகவை அழிக்க வந்த கோடாரி காம்புகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தான், அதுதான் வேலுமணியா. அதுக்கு துணைத் தலைவர் வந்து ஹரி, கொறடா வந்து குட்கா விஜயபாஸ்கர். இவங்க தேர்தல்னு எல்லாம் பண்ணாங்க. இவங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற கட்சி கூட்டி ஒரு முடிவெடுத்தால் அதை வந்து பெரும்பான்மை அடிப்படையில், எந்த அடிப்படையில் அதை வந்து சபாநாயகர் கொடுத்தா அதை ஏற்றுப்பாங்க. இதுதானே எல்லா கட்சியிலும் பின்பற்ற மரபு. ஆனால் இவங்களே எலெக்ஷன் பண்ணிட்டாங்களாம். எலெக்ஷன் பண்ணி 25 பேர் கிட்ட இருக்காங்கன்னு கொடுத்தாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 47 பேர் இவங்க இதை கொடுத்தாங்களே தவிர அதுக்கு முன்னால் 47 பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுத்தாங்களே, அதை மறந்துட்டாங்க. அந்த கையெழுத்தை மறந்துட்டு இவங்க வாங்கின காசு கிடைக்கிற பதவியும் அவங்க கண்ணை மறைச்சிடுச்சு, சட்டம் மறந்துடுச்சு, எல்லாம் மறந்துடுச்சு. அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? பொதுச் செயலாளர் CV சண்முகம் அதை தான் சொல்கிறாரு, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான், அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் விஜய்க்கு நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம், காசு வாங்கிட்டோம், பதவி பேரம் பேசிட்டோம், அதனால் நாங்கள் அவரை ஆதரிக்கிறோம். இது என்ன வகையான அரசியல்? சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர்னு சொல்கிறல்ல, ஏற்றுக்கிறல்ல. அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு 12ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். ஒரு நாய் வாழ்த்து சொல்லிச்சா? அவர் பிரச்சாரம் பண்ணி அவர் தொண்டை தண்ணி கத்தி தமிழ்நாடு முழுக்க சுற்றி ஜெயிக்க வச்சார. அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து. சரி, நேரில் தான் வர்றதுக்கு உங்களுக்கு முகம் இல்லை, கூச்சப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டு வரலன்னு ஒரு வாழ்த்து ஒரு ட்விட்டரில் போட்டிங்களா? அப்புறம் நீங்கள் பெரிய இந்த கட்சிக்கு விசுவாசமானவன் எடப்பாடி பழனிசாமி தான் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்கிறீங்களா? என்ன யோகியது இருக்குது? அதிமுக என்ன மாதிரி சட்ட விதிகளை எடுக்கும் சார்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த பிளவும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் 25 பேர் விஜய்கிட்ட விலை போயிட்டாங்க.
விஜய் அவங்கள ஆடு மாடு குதிரையை வாங்குற மாதிரி வாங்கி வச்சுருக்காரு, அவங்களுக்கு பதவி தர போகிறாரு. அதனால் அவங்கள வந்து கட்சியிலேருந்து அவங்கள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்கோம். சபாநாயகர் யோகியமானவராக இருப்பாருன்னு நினைக்கிறோம். அவர் இவ்வளோ நாள் அவருடைய அரசியல் போலயே அவர் வந்து பச்சோந்தியாக இருப்பாரா, இல்லை ஒரு சட்டமன்றத்தை வந்து தலைவராக பொறுப்பேற்று அதை நடத்துவாரான்றது இனி தெரியும். ஏன்னா ஜேசிடி பிரபாகரனுடைய ரெக்கார்டு எனக்கு தெரியும். அதனால் அவர் யோக்கியமான அரசியல்வாதி இல்லை. அவர் வந்து நடிப்பில் விஜயை மிஞ்சிடுவார். சும்மா ஒரு தண்ணி பாட்டில் இந்த கையில் ஒரு பைபிள் வச்சுப்பார். பார்க்குறவங்கெல்லாம் இவரை மாதிரி ஒரு புனிதர் இருக்க மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அவ்வளோ பண்ணுறதெல்லாம் அரசியலில் இது வரைக்கும் ஒரு 5 கட்சி மாறி இருப்பார். அது நிறைய பேருக்கு தெரியாது. இவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரே கட்சியில் இருந்தார்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, ஒரு 5 கட்சி மாறி வந்தவர். அதனால் இப்போ 6வது கட்சியில் போய் சபாநாயகர் ஆகியிருக்காரு. அதனால் அவர் பழைய வரலாறு மறுபடியும் நம்ம பேசுகிற மாதிரி வைப்பாரா, இல்லை ஒரு சட்டப்படி அந்த சீட்டுக்குரிய புனிதத்தை காப்பாற்றுவாரான்றது வருங்காலம் சொல்லும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சுற தொண்டர்கள் அதிமுக கிடையாது. அதிமுக கருணாநிதியை பார்த்தவங்க, ஸ்டாலினை பார்த்தவங்க, இந்த நேற்று வந்த விஜயை பார்த்து, அதுவும் ஜோசப் விஜயை பார்த்து பயப்படுற அளவுக்கு இங்கே யாரும் ஏமாளிகள் இல்லை. அதனால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து இந்த சூழ்நிலையில் எதிர்கொள்ளும். அடுத்து முதலமைச்சர்னு வந்தால் அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். அவரை முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவர் அம்மா ஆட்சி உருவாக்குற வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் ஓய மாட்டாங்க, உறுதியாக உழைப்பாங்க. அதிமுக எவ்வளவோ சோதனைகளை மீண்டு வந்திருக்கு, இந்த சோதனை மீண்டு வரும். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி சார். நன்றி.